ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாமா? நல்லாயிருக்கும், கேட்கலாம். ஒரு பையன் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டுட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அப்படி எப்படின்னு கொஞ்சம் பெரிய ஆளாகி நிறையா பேரோட பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாயிட்டான். பெரிய ஆளாகி அவங்க கூட நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப பெரிய பிளேஸ்க்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், நம்ம பெரிய ஆளாயிட்டோம், நம்மளை மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊரை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் பிஸ்னஸையும் பார்க்கணும், இவனோட ட்ரீமையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு அவனை வச்சு அந்த பூர்த்தியை பண்ணலாம், நம்மளோட பர்சனல் லைஃப்பை பண்ணலாம், பிஸ்னஸையும் நம்ம சைடில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டன்ட் பையனை வச்சுட்டு ஒரு ஊரை போய் தத்தெடுக்கிறான். அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேசணும், அவங்களோட தேவை எப்படி பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் பையனை அவன் ட்ரெயின் பண்ணுறான். ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பையனை அனுப்பிச்சி விட்டு ஒருத்தவங்கள்ட்டையும் பர்சனலாகவும் டேட்டா எடுக்கிறாங்க, காமனாகவும் டேட்டா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவன் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோ யோசிக்கவே இல்லை, பண்ணு, நல்லா இருந்தால் ஓகே, ஹாப்பியாக இருக்கட்டும், பண்ணு, ஓகே, அவ்வளோதான். இவனும் போகிறான். ஹீரோக்கு உண்மையாக அவன் ஹீரோ என்ன சொல்கிறானோ அதை போய் இவன் பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோ அது இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஊர் மக்களுக்கும் அவங்க கேட்டது எல்லாமே நடந்துடுச்சு, நல்லா இருக்குது, எல்லோரும் ஹாப்பியாக ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு 6 மந்த்தில் எல்லோரும் ஹாப்பி. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கேள்வி அவன் அப்பா கிட்டே கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அப்பா நம்ம ஏன்ப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லையே, இப்போ ஏன் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஸ்கூலு எல்லாமே நமக்கு எல்லாமே கிடச்சிருக்குன்னா அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அவனுக்கு ஒரு டவுட்டு, நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ நமக்குன்னு இந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நமக்காக யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட். அவர் போய்ட்டு ஒருத்தவங்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, பக்கத்தில் இருக்கவங்க, ரிலேஷனு, அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இவர் போயிட்டு கன்வே பண்ணுறாரு, எப்படி நம்ம ஊர் இப்படி ஆச்சு கொஸ்டின் மார்க். அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்தான் இல்லையா, அவன் தான் எல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தான் நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, பரவாயில்ல, நம்ம ஹீரோ நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாரு, அவர் நம்பி இருக்கிற மக்களையும் நல்லா பார்த்துக்கிறாருன்னு இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஊர் மக்களுக்கு தெரியாது இல்லையா ஹீரோ பண்ணுறது. சரி, இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் மேலே ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஹீரோக்கு பரவாயில்ல, நம்ம கீழே இருக்கிற பையன் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு அவனையும் நல்லா பார்த்துக்கிறான், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான், நம்ம சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். இதில் 3 பேருமே ஒருத்தர் நம்பி தான் இருக்காங்க. கரெக்டு தான், ஒருத்தர் நம்பி தான் இருக்காங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டது 3 பேருமே, ஊர் மக்கள் வந்து அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து பண்ணுறனால அவன் தான் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பையன் வந்து ராஜா கொடுக்குறாரு, நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ராஜா உண்மையாக இருக்கான். ராஜா மனசாட்சிக்கு உண்மையாக நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறது போய் சேருதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த 3 பேரில் யார் தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 பேருமே உண்மையாக தான் இருந்திருக்காங்க. தப்பு எங்கே நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரு பையன் திங்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் எதனால பாசிபிள் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்கு. இந்த ஸ்டோரியில் என்ன பொருள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க இல்லை. பட் என்னென்னா புரிதல், ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க மாற்றி புரிஞ்சுக்கிறோம். என்னங்கிற டீட்டெயில்ஸு நம்ம உள்ளே போய் இது பண்ணி பார்த்தோம், டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னா அது என்னன்னு புரியும். இந்த ஸ்டோரியில் ராஜா வந்து அவன் மேலே நம்பிக்கை வச்சார், ஊர் மக்கள் இவன் மேலே நம்பிக்கை வச்சார். மிடில் இந்த மீடியேட்டர் அவன் தான். அவன் நினச்சிருந்தா என்ன வேணால் தப்பு பண்ணலாம், ஆனால் அவன் ராஜா உண்மையாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு தேவையானதை ராஜா பண்ணிட்டாரு, ஊர் மக்களுக்கு தேவையானதை அவன் பண்ணிட்டான். அதனால் ராஜாவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை. ஊர் மக்களும் நம்ம சொன்ன கோரிக்கையெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. எல்லாருக்கும் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அந்த வெற்றிக்கான ஒரு தலைவனை அவங்களால சூஸ் பண்ண முடியல. ஏன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வர்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஸோ ஒரு மீடியேட்டர் வச்சு பண்ணார், அவ்வளோதான், சிம்பிள். இதை புரிஞ்சுக்கல. இதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களாலையும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் நம்ம போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லாயிருக்கும், கேட்டு பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.